துரோகம் மற்றும் கடல் போர் ஆரம்பம். கடல் சோழர்களுக்கு வெற்றியை கொடுத்ததோடு பல ரகசியங்களையும் மறைத்து வைத்திருக்கிறது. முந்தைய பகுதிகளில் சோழ கடற்படை மர்மமான தீவை அடைந்தது. அங்கு தெரியாத எதிரிகள் நிழலாய் சுற்றிக் கொண்டிருந்தனர். படைத்தளபதி இளஞ்செழியன் யாரோ உள்ளிருந்து தகவல் வெளியேறுகிறது என்று சந்தேகிக்க ஆரம்பித்தான். அந்த சந்தேகம் இப்போது உண்மையாக மாறப்போகிறது. இரவு. கடல் அமைதியாக இருந்தது. தீவு கரையில் சோழ வீரர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் வீரன் மாறன் மட்டும் தூங்கவில்லை. அவன் கண்களில் ஏதோ சந்தேகம். அந்த நேரத்தில் ஒரு மனித நிழல் மெதுவாக காட்டுக்குள் நகர்ந்தது. மாறன் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தான். காட்டின் ரகசியம். மரங்களின் நடுவில் 2 மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ஒருவர் வெளிநாட்டுக் கொள்ளையர், மற்றொருவர் சோழ படை உடையில். மாறனின் இதயம் தடுக்கியது. நம்ம படையிலேயே துரோகியா? அவர்கள் பேசும் வார்த்தைகள் தெளிவாக கேட்டது. நாளைக்கு காலை சோழ கப்பல்கள் நகரும். அதுக்கு முன்னாடி தாக்கணும். மாறன் உடனே தளபதி இளஞ்செழியனை தேடி ஓடினான். துரோகியின் வெளிப்பாடு. அடுத்த நொடியில் சோழ முகாமில் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். வாள் உயர்த்தியவன் கரியவன். பல போர்களில் சோழர்களுடன் போராடிய வீரன். இளஞ்செழியன் அமைதியாக கேட்டான். ஏன் இத செய்ற? கரியவனின் குரல் நடுங்கியது. என் குடும்பத்தை எதிரிகள் பிடிச்சிருக்காங்க. நான் தகவல் சொல்லலேனா அவர்களை கொன்று விடுவாங்க. அந்த நொடியில் துரோகம் ஒரு வேதனையாக மாறியது. தளபதியின் தீர்மானம். வீரர்கள் கோபத்தில் கரியவனை தாக்க முயன்றனர். ஆனால் இளஞ்செழியன் தடுத்தான். பயம் காரணமா நடந்த தவறு. ஆனா இன்னும் நம்ம நாட்டுக்காக நீ போராட முடியும். கரியவன் கண்களில் கண்ணீர். அவன் மீண்டும் சோழ வீரனாக நின்றான். போர் தயாராகிறது. கரியவன் சொன்ன தகவல் முக்கியமானது. எதிரிகள் புயலை பயன்படுத்தி இரவில் தாக்க திட்டமிட்டிருந்தனர். இளஞ்செழியன் சிரித்தான். நாம தாக்கப்பட மாட்டோம். நாம தான் முதலில் தாக்கப் போகிறோம். மாலை நேரத்தில் சோழ மரக்கலங்கள் அமைதியாக கடலுக்குள் நகர்ந்தன. விளக்குகள் அணைக்கப்பட்டன. அலை சத்தம் மட்டும். முதல் கடற்போர். இருள் சூழ்ந்த நேரம். எதிரி கப்பல்கள் அருகில் வந்தன. ஒரு சைகை. அம்புகள் வானத்தை கிழித்தன. மரக்கலங்கள் மோதின. கடல் முழுவதும் போரின் சத்தம். சோழ வீரர்கள் முழக்கத்துடன் போலாடினர். கரியவனின் மீட்பு. போரின் நடுவில் கரியவன் எதிரி தலைவனை கண்டான். அவன்தான் தனது குடும்பத்தை மிரட்டியவன். கோபத்தில் கரியவன் பாய்ந்தான். வாள் மோதியது. ஒரு கடைசி அடியில் எதிரி தலைவன் கீழே விழுந்தான். அந்த நொடியில் கரியவன் தனது தவறை கழுவினான். போரின் முடிவு. விடியற்காலையில் புயல் அடங்கியது. சோழக்கொடி மீண்டும் கடலில் உயர்ந்து பறந்தது. இளஞ்செழியன் கடலை பார்த்தான். இது வெற்றி இல்லை. இது இன்னொரு பெரிய போரின் ஆரம்பம். சோழர்களின் இந்த கடல் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அடுத்த பகுதியில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள இந்த பயணத்தில் நீங்களும் எங்களுடன் சேருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த எபிசோடை தவறாமல் பாருங்கள். மூடு பனிக்குள் மிகப்பெரிய மர்ம கப்பலொன்று தோன்றியது. அது சாதாரண எதிரியல்ல. ஒரு புதிய சக்தி. சோழர்களின் விதியை மாற்ற வருகிறதே. தொடரும்.